ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவனோட பாண்டி விலாக் சுதர்சன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பைக் எக்ஸ்பர்ட் தான் வந்திருக்கேன். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சண்முகா தேட்டர் ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் இருக்குது. இங்கே வந்து நம்ம உள்ளார என்ன வந்து ஷாப் உள்ளார என்ன வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸு, ஹெல்மெட்டு, க்ளவு, கீ செயினு, அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. வீல்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே லோ பட்ஜெட்டில் எல்லாமே பண்ணுறாங்க. ஆஃபர் கூட இருக்குது. நம்ம வந்து உள்ளார போய் எல்லாமே விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக் எக்ஸ்பர்ட். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து சண்முகா தேட்டர் ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து இருக்கிறதுலே இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஷாப் தான் கொஞ்சம் பெஸ்ட்டான ஷாப்பு. அதாவது லுக் வைஸில், மெட்டீரியல் வைஸில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஃபேன்சி இண்டிகேட்டர்லாம் இருக்குது. எல்லா வண்டிக்கும் போடலாம். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. எல்லா வண்டிக்கும் போடலாம். யூனிவர்சல் எல்லா வண்டி, V3, R15, ஸ்ப்ளெண்டர் எல்லா வண்டிக்குமே போடலாம். நிஞ்சா 300cc அந்தமாரி எல்லா வண்டிக்குமே மாடிஃபிகேஷன் பண்ணலாம். டபுள் கலர்ஸ் வெரைட்டியாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350லேருந்து இருக்குது, 150 இருக்குது. அவங்கவுங்க லோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ரைஸ்லையும் நம்ம கிட்ட வெரைட்டி பார்க்க போகிறோம்னா மாடிஃபிகேஷன் டூம் பார்க்க போகிறோம். அதாவது ராயல் என்ஃபீல்டுக்கு 100, அதுமாதிரி ஜாவா, அதுமாதிரி 100க்கு எல்லா ராயல் என்ஃபீல்டு இருக்கும். நம்ம டூம் பார்க்குறோம். இது என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஹையர் ரேஞ்சு போனீங்கன்னா நல்ல குவாலிட்டி, ப்ரைஸ் வெரைட்டியாக இருக்கும். நல்லா த்ரோ கிடைக்கும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் எதுவுமே வாரண்ட்டி கிடையாது. ஏன்னா இது எல்லாமே சைனா பீஸ் தான். வாரண்ட்டி இருக்கிற பீஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கான ஃபாக் லாம்ப் லைட்டு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கு. டூரிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நிறையா பைக்குக்கும் ஃபிட் பண்ணலாம். அதாவது எதாவது வண்டிக்கு பிரைட்னஸ் பார்த்தாத வண்டி, அந்தமாரி வண்டி எல்லாத்துக்கும் ஃபாக் லாம்ப் லைட் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாமே பிராண்டடான லைட் தான். ஸோ இதில் ஒரு சிலதுக்கு எல்லாத்துக்குமே வாரண்ட்டி வரும். நீங்கள் ஹையர் ரேஞ்சு அந்தமாதிரி ஃப்ளாஷிங், மூமெண்ட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். டபுள் கலர்ஸு எல்லாமே இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாரி எல்லா வெரைட்டியும் இருக்கும். த்ரோவும் கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது டூரிஸ்ட்டுக்கான ஒரு பர்பஸ்க்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த லைட்டில் உங்களுக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கான சம் மாஸ்க்கு, விங்லேட்ரு அந்தமாரி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது V3, V2, V4 அந்தமாரி உண்டான எல்லா லைட்டுக்கும் சம் மாஸ்க்கு, அப்புறம் இது ஹெட்லைட், டூம் கேப்பு, ஸோ அந்தமாரி எல்லாமே இருக்குது. இது ஃபைபர்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபைபர் 550லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபைபரு. ஸோ அதனால் அவங்களுக்கு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ்லேயும் இருக்குது. 2 வெரைட்டிலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்டு. ஸோ இந்த ஹேண்ட் கார்டு எல்லாமே லைட் வச்சதும் இருக்குது, லைட் வைக்காததும் இருக்குது. எல்லா வண்டிக்குமே பண்ணலாம். டியோவிலேருந்து, ஸ்ப்ளெண்டர்லேருந்து, ராயல் என்ஃபீல்டுலேருந்து, ஹிமாலயன் அந்தமாரி எல்லா வண்டிக்குமே நம்ம பண்ணலாம் இந்த லைட்டு. இதில் லைட் வச்சு வரும், மிரரும் வச்சு வரும், மிரர் இல்லாமல் நார்மலாகவும் வரும். அதுலேயும் கார்பன் ஃபினிஷிங் வரும். கார்பன் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா 900 அந்தமாரி வரும். நார்மல் வந்து 600 அந்தமாரி ப்ரைஸ்லேருந்தே இருக்குது கலர் வெரிஸாகவே. அப்புறம் இதுலேயே இன்னும் கார்பன் ஷெல் கோட்டிங் இருக்குது, மெட்டல் இருக்குது,
அதுமாரி எல்லா ஐட்டமும் இருக்குது. இது வந்து ஃபேன்சி மிரர்லேயே உங்களுக்கு லைட்டோடவே வரும். ஸோ இது வந்து V3 V2 அதுமாதிரி வருது எல்லா வண்டிக்கும் நம்ம ஃபிட் பண்ணலாம். இதுலேயே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கோட்டிங்க்கு இண்டிகேட்டர் பர்பஸ்க்கும் நம்மளுக்கு லைட் வந்துடும். ஸோ இது வந்து பிளிங்கிங் தான் ஆகும். நம்ம இண்டிகேட்டரை நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் ஃப்ளாஷுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்கிங் ஆகும் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா. ஸோ அதுலேருந்து எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. இன்னும் நல்லா காஸ்ட் ப்ரைஸு குவாலிட்டி ப்ரைஸில் 2200 மிரர் இண்டிகேட்டர் வச்சே நம்மளுக்கு வரும் அயன் கார்டு. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை சேஃப்டிக்கும் பட் எதிர்காத்து உங்கள் கையில் வேகமாக அடிக்காத அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக வரும் இதுமாரி அயன் கார்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூம் லைட்டில் போடுற ஃபாக் லைட். டூம் லைட்டில் போடுற உள்ள LED லைட்டு. சில பேர் எல்லாேருக்கும் ஹாலஜன் தான் இருக்கும். ஹாலஜன் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக பவர் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் 300லேருந்து எங்ககிட்ட எல்லா லைட்டுமே இருக்குது. டூம் உள்ள போகிற LED இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 வைஸ்லாம் வரும். லோ பீம் ஐ பீம்னு வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்சு 1600லேருந்து எங்ககிட்ட இருக்குது. இது HG பிராண்டு தான். இது ஐ பீம் லோ பீம்னு வரும். ஸோ இது 1600 கிட்ட வரும். ஆனாலும் இதில் வாரண்ட்டி வரும். இந்த ப்ரைஸ் எல்லாம் லோ காஸ்ட்டில் எதுவுமே வாரண்ட்டி வராது. 1000 மேலே எல்லாமே வாரண்ட்டி வரும் உங்களுக்கு. இன்னும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எதிர்க்க விசிபிலிட்டிக்கும் பக்காவாக இருக்கும். எல்லா வண்டிக்குமே ஃபிட் பண்ணலாம் யூனிவர்சலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு எம்டி டேஞ்சர் லைட்டு. இப்போ அசம்பிளி ஃபுல் செட்டு வருது. இதுக்கு அதுக்கேற்றமே மாடிஃபிகேஷன் ஃபுல் கிட்டு. நம்ம எதுவுமே ஆல்ட்ரு பண்ண தேவையில்ல. அதை எடுத்துகிட்டு அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். இது டபுள் கலர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இண்டிகேட்டரும் வரும், இதில் டேஞ்சரும் எரியும். அடுத்து வந்து ஹேண்டில் பார் லைட் எல்லா வண்டிக்குமே போடலாம். டியோலேருந்து ராயல் என்ஃபீல்டுலேருந்து எல்லாமே போடலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் டபுள் கலர் வரும். இண்டிகேட்டரும் வரும். நார்மலாக எனி டைம் எரிஞ்சிட்டு இருக்கிற ப்ளூவும் வரும். இது ஃப்ளாஷிங் பல்ப் வரும். இது ஃப்ளாஷிங் பல்ப்பு 200லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இதுமாதிரி ஃப்ளாஷிங் ஆகும். இது ஸ்ட்ரிப் லைட்டு. எதுக்கு வேணாலும் நம்ம ஷோக்கு அடியிலையோ வண்டிக்கு அடியிலையோ மிரருக்கு தேவைன்னா மிரருக்கு ஒட்டிக்கலாம். இது வந்து ராயல் என்ஃபீல்டுக்கான கஸ்டமைஸ் நம்பர் பிளேட் போர்டு. இதில் லைட்டோடு வந்துடும் உங்களுக்கு. இதில் நீங்கள் வேணும்னா நம்பர் பிளேட்டை நீங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணிக்க வேண்டியது தான். இது எங்கள்கிட்ட 700லேருந்து ஸ்டார்டிங்லேயே இருக்குது. நிறைய வெரைட்டி கலர்ஸு, நிறைய கார்பன் ஷீல் கோட்டிங்லேயே இருக்குது. அப்புறம் இது டேஞ்சர் அசம்பிளில், இது யூனிவர்சல் அசம்பிள். எதுக்கு வேணால் பண்ணலாம். இது எந்த வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இதுலேயே டபுள் கலர் வரும். டபுள் கலரில் எல்லாமே வரும். டேஞ்சரும் வரும். இண்டிகேட்டரும் வந்துடும் அதிலே. ஸோ இதுவும் அதே தான். டைல் லேம்ப் லைட்டு. இது V3க்கு பண்ணலாம். V3க்கு அப்படியே ஃபுல் அசம்பிளி செட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஃபிட் பண்ணுறது. டேஞ்சரும் வந்துடும். இதில் இண்டிகேட்டரும் வந்துடும். உங்களுக்கு ஸ்டெபிள் லிவர் KTMக்கு V3 எவிசெட் நியூ, அப்புறம் புல்லட்டு முதற்கொண்டு எங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. அதாவது கலர்ஸ் வேரிஸ்லேயே இருக்குது. வண்டி கலர்ஸ் வேரிஸ்லையும். அடுத்தது பார்த்திங்கன்னா லிவர் கார்டு. அதாவது லிவர் கார்டு எல்லா வெரைட்டியும் எல்லா வண்டிக்குமே போகிற மாரி லோ காஸ்ட்லேயும் இருக்குது, ஹை காஸ்ட்லேயும் இருக்குது எங்ககிட்ட. கலர் வெயிட்ஸாகவும் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக ரீச் ஆகிற எக்ஸ்ஃப்ளாஷரு. ஸோ ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ஃப்ளாஷர் வரும். R15 V3ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ஃப்ளாஷரு. இது 2 years வாரண்ட்டியோடு வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் இது வந்து 2 years வாரண்ட்டி, 60 பேட்டர்ன் கிட்ட ஏரியும் உங்களுக்கு. ஸோ அதை இதுலேயே உங்களுக்கு லோ காஸ்ட்டில் வேணும்னா இதுலேயே லோ காஸ்ட்டில் தான். இது 350 வரும். BSDB பிராண்டட். இது வந்து 350 தான் வரும் உங்களுக்கு அசால்ட் ப்ளஷர். ஆனால் அதில் வாரண்ட்டி எதுவுமே வராது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்க் லாக்கு 250லேருந்து என்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. இதோட உங்களுக்கு ஹை காஸ்ட்டில் வேணும்னா வித் அலாரமோடு வரும். வித் அலாரம் 900 வரும். வித் அலாரம்லேயே கீயோடு வரும். இது 900ல் அலாரமும் அடிக்கும் உங்களுக்கு. சேஃப்டியும் வரும். பட்டு இதுவும் ஃபீச்சரும் கிடைக்கும் உங்கள்கிட்ட இதில். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப். நம்மகிட்ட டிஃப்ரெண்டான ஹேண்ட் கிரிப் இருக்குது. அதாவது பைக் ஏற்ற கலரில் ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் கிரிப் இருக்குது. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ARK. இது எல்லா வண்டிக்குமே இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடெக்ட்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஆகாத அளவுக்கு நம்மகிட்ட எல்லா வண்டி Yamaha, எபிசெட்டு, ஜாவா, பெராக்கு, SG ஸ்கேம்பிளரு எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட இருக்குது. V3 V4லேருந்து. ஸோ இதெல்லாம் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணுறது கிடையாது. அது வண்டிக்கு ஏற்ற ஃபிட்டிங்ஸில் எல்லாமே பக்காவாக வந்துடும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரோ டேப்பரு. வண்டிக்கு போகிற சின்ன மாடிஃபிகேஷன் ப்ரோ டேப்பரில் எல்லா கலர் வைஸாகவும் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர் லாக்கு, மவுண்ட்டு, JA மவுண்ட்டு, அப்புறம் வந்து 5mm 7mm கிளாத்து, பைக் கிளாத்து. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து V4 V3க்கு உண்டான சைலன்சர் கார்டு. அதாவது கலர் வைஸாக வரும். V4 V3 R15M எல்லா வெல்லைஸ்லையும் எல்லா வெரைட்டிலையும் உங்கள்கிட்ட சைலன்சர் கார்டு வரும். அது இல்லாமல் உங்களுக்கு செயின் கார்டும் வரும். MT15 R15க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செயின் கார்டும் கிடைக்கும். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் பார்க்க போகிறோம். அதாவது மாடிஃபிகேஷன் சைலன்சர், சவுண்டு, பீட்டு, ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்டு, சைலன்சர், சவுண்டு எல்லாமே பெட்டராகவே நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கும். பஞ்சாபி, ஷார்ட் பாட்டல், ரெட் ரோஸ்டோ ஒரிஜினல்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். ரெட் ரோஸ்டோ ஒரிஜினலு, அப்புறம் இது ரெட் ரோஸ்டரில் ரீபானுக்கு எல்லா வண்டிக்கான ஃபிட்டிங்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. லோ காஸ்ட்லேயும் இருக்குது, ஹை காஸ்ட்லேயும் இருக்குது எல்லா வெரைட்டியும். அதாவது இதெல்லாம் ரீபான் ஒரிஜினல் ரெட் ரோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வாரண்ட்டியோடு வரும். வித் ப்ரூஃப் எல்லாமே வரும் உங்களுக்கு.
சர்டிஃபிகேட்டோட. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லோ காஸ்ட்டு ஹை காஸ்ட்டு எல்லாத்துலேயுமே எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாஸ்ட் பார்க்க போகிறோம். எக்ஸாஸ்ட் வந்து சூப்பர் பைக் உண்டான எக்ஸாஸ்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். டூவல் எக்ஸாஸ்ட்டு, சிங்கிள் எக்ஸாஸ்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்ராபோவிக்கு, லிவோமா, ஆக்ராபோவிக்கில் கார்பன் ஷெல்லு. ஸோ இது லோ காஸ்ட்டு ஹை காஸ்ட்லேயும் இருக்குது. 6600 நம்மக்கிட்ட இருக்குது, 3000 இருக்குது, 250 இருக்குது, 2500 இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்துக்கு சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியும் இருக்குது. எல்லா பைக்குமே யூனிவர்சலாக போடலாம் ஆக்ராபோவிக்கு. இதுக்குண்டான பெண்டு பைப்பு, எல்லாமே பெண்ட் பைப்போட உங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கு அந்த பெண்ட் பைப்போட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். புல்லட் BS6லேருந்து சிங்கிள் டிஸ்க்கு, டபுள் டிஸ்க்கு எல்லா வெரைட்டிக்கான 100 அதுமாதிரி எல்லா வெரைட்டிக்கான எங்ககிட்ட அலாய் வீல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலு, இப்போ ரீச் ஆகிற மாடலு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. புதுசாக லான்ச் ஆகிருக்க மாடலு எல்லாமே நம்மக்கிட்ட வெரைட்டியாகவே இருக்குது. சிங்கிள் டிஸ்க் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,500 வரும். ஸோ எங்ககிட்ட 7,500லேயும் நிறைய பேர் தராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த குவாலிட்டின்னு எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ எங்ககிட்ட வர கஸ்டமர் எங்ககிட்ட எந்த மிஸ்டேக்கும் வராது. இதுக்கு வாரண்டிலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அலாய்விலுக்கு வந்து யாருமே தரவும் மாட்டாங்க வாரண்ட்டி. ஷோரூமில் மட்டும்தான் தரான்னு சொல்கிறாங்க. அது கூட உண்மையானு தெரில. அப்புறம் வந்து சிங்கிள் டிஸ்க்கு, டபுள் டிஸ்க் எல்லாமே இருக்குது. டபுள் டிஸ்க் வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 10,500லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டபுள் டிஸ்க்கு. அது இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் டியூப்லெஸ் டயரு, மெக்கானிக்கு எதுவுமே நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்களே டயர்லேருந்து வண்டி மாற்றி சேஞ்ச் பண்ணி எல்லாமே 2 ஹவர்ஸ்லேயே உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இவர் தான் பைக் ஓனரு. ஸோ இவர் இந்த கடைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே வரல. இந்த பொருள்லாம் கிடைக்க மாட்டேன், சும்மா வருவோன்ட்டு வந்தார். ஆனால் எல்லா பொருளும் அவருக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிது. ஸோ அதனால் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணார். ஓகே ப்ரோ, நான் கிடச்ச விட நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.